வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீங்க, நான், ஆண்டாள், கண்ணன் எல்லாரும் சேர்ந்து இந்த மார்கழியில திருப்பாவை 24வது பாசுரம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி அப்படின்ற பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம் இல்ல இது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாசுரத்தை உங்க கூட சொல்றதுக்கு. என்னன்னா, இந்த கண்ணன் என்ன பண்ணா, போன பாசுரத்துல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ அந்த இடத்துல இருந்தே நீ உன்னுடைய பள்ளிக்கட்டில இருந்து நீ எங்களுக்கு இது பண்ணிட்ட அப்படின்னா வரம் கொடுத்துட்டேன்னு தெரியாம போயிட போறது, சிம்மாசனத்துல வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எழுந்தோடி வாராய் செல்ல பிள்ளாய் அப்படின்னா ஓடி வந்துருவான் கண்ணன் இல்லையா. அப்படி கண்ணன் வந்துட்டு பாரத போர்ல அர்ஜுனன் சொல்றானா, எனக்கு 2 சைன்யத்துக்கும் நடுவுல போய் நிறுத்துக்கண்ணா அப்படின்னு உடனே அப்படி நிறுத்துறான் போயிட்டு இல்ல. அப்ப வாப்பா சிம்மாசனத்துக்கு வான உடனே அப்படியே அந்த அந்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் அந்த அந்த அப்படியே சிலுத்துக்கிட்டு அந்த அந்த சத்தத்தோட சங்கநாதத்தோட கண்ணை அப்படி எழுந்து நடக்கிறானா. அவன் அப்படி வெளியில வரானா, அந்த பாதத்தை பாக்குறாங்களா அவங்க யாரு, ஆய்ச்சியர். அவ்வளவுதானா, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாங்களாம். எதை கேட்க வந்தாங்க, என்ன பண்ண வந்தாங்கன்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு, கண்ணா உன் பாதம் இப்படி இருக்கே, உன்னோட பாதம் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதம் ஐயோ வலிக்கிறதே, எங்களால நீ தரையில நடக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்து அப்படி தலையில வச்சுட்டாங்களாம். நீ நடக்காத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பாசுரம் இது. எப்படின்னா, அதாவது அவன் தான் நம்மளை காப்பாத்துறவன். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த பக்தி மேலிடும் போது பெரியாழ்வார் எப்படி கண்ணனை, எல்லா ஆழ்வாரும் வந்துட்டு கண்ணா எங்களை காப்பாத்து, கண்ணா எங்களை காப்பாத்துனா, ஐயோ கண்ணா நீ பத்திரமாரு, ஒண்ணு ஜாகிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இப்ப பெரியாழ்வார் வந்து மங்களாசாசனம் பாடினாராம் பெருமாளுக்கு. அதனாலதான் அவர் பெரிய ஆழ்வார் எல்லா ஆழ்வார்லையும். அப்படிதான் இந்த ஆய்ச்சியர்களும் மங்களாசாசனம் பண்றாங்க. இந்த பாடல் வந்து ஃபுல்லா கண்ணனுக்கு வந்து அந்த கண்மையை வச்சு திருஷ்டி பொட்டு வச்சு, நீ உனக்கு திருஷ்டி வராம இருக்கணும்டா கண்ணா, உனக்கு ஒன்னும் ஆக கூடாதுடா கண்ணா, உன் கால் வலிக்காம இருக்கணும்டா கண்ணா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அப்படி ரசிச்சு ரசிச்சு அப்படி பாராட்டி அந்த போற்றி அந்த பாடல் இது. அந்த பாடலை முதல்ல பார்க்கலாமா? எப்படிப்பட்ட பாடல் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அவங்களோட உணர்வுகளை. அது ஒரு வாட்டி சொல்லிக்கலாமா நம்ம? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று முன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய். இப்படி வருது இந்த பாடல். எப்படின்னா, இந்த தண்டகாரண்ய வனத்துகளை வந்துட்டு ராமர் வந்து வரும்போது இந்த ராட்சசங்கள் எல்லாம் படுத்துறாங்கன்ட்டு அந்த முனிவர்கள் சொல்றதுக்கு ஓடி வருவாங்களாம். ராமர் வந்த உடனே அவருடைய திருப்பாதத்தை பார்த்த உடனே எல்லாம் மறந்துடுவாங்களாம். ஐயோ எங்களுக்காக நீ காட்டுக்கு வந்தியா ராமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ணுவாங்களாம். இந்த தசரதர் இருக்காரே, அந்த நேர ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பரசுராமர் வரும்போது அவர் எல்லா அரக்கர்களையும் கொல்ல வல்லவர் தெரிஞ்ச தசரதர் பரசுராமட்டு அவன் குழந்தை கொஞ்சம் மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து பெருமாளை வந்து தன் குழந்தையா பாவிச்சு அவனுக்கு ஒன்னும் இடக்கூடாது, அவனுக்கு வலிக்க கூடாது, அவனுக்கு சூடா, இப்ப நம்ம அம்சம் பண்ணுனா கூட பெருமாளுக்கு அந்த பிரசாதம் கொடுத்தா கூட சூடா கொடுக்க கூடாது. எனக்கு திடீர்னு ஒரு இது ஞாபகம் வருது. என்ன பண்ணிட்டாரா ஒருத்தர், ஒரு போட்டோகிராஃபர் மகா பெரியவாளுக்கு எப்பவுமே வந்து வீட்டுல வந்து அந்த பாலை வச்சு அவருக்கு வந்து என்ன கண்டருளை பண்ணிட்டு தான் போய் இது பண்ணுவாராம், அடுத்த வேலையை பார்ப்பாராம். அன்னைக்கு மகா பெரியவாளே பார்க்க போனோமா, அந்த அவசரத்துல அங்க தரிசனம் லேட் ஆயிட போறதுன்னு இங்க அவருக்கு அவருடைய வீட்டுல வந்து அந்த போட்டோக்கு முன்னாடி பாலை கொஞ்சம் சூடா வச்சுட்டாராம். வச்சுட்டு நேரம் அங்க போனாராம். அங்க போன உடனே என்னாச்சா, கூட்டத்துல எங்கேயோ இருந்தாரா மூலையில. மகாபிரிவா அப்படி கூட்டாரா, இப்படி சூடாவா வைப்ப நாக்கு சுட்டுடுத்து அப்படின்னாராம். அது அந்த மாதிரி அந்த 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 ஜெகத்குரு அந்த அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படிதான் அந்த கண்ணனுக்கு வந்து அந்த பெருமாளுக்கு வந்து அம்சியம் பண்ணும்போது கூட ரொம்ப சூடா இல்லாம ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம கொடுக்கணும், அப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும். இதெல்லாம் கத்துத்தர பாசுரம் இது. ஆண்டாள் அப்படிதான் பாக்குறா கண்ணனை. ஆண்டாள் அந்த மங்களாசாசனத்தை பண்றா, நீ பத்திரமா இருடா கண்ணா, உனக்கு ஒன்னும் ஆலியடா கண்ணா, நீ அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த மகாபலி சக்கரவர்த்தி தேவர்கள் எல்லாம் கஷ்டம் கொடுத்தானே, அப்படி கஷ்டம் கொடுக்கும் போது
நீ வந்து வந்து அந்த அளந்திய உலகத்தை ஃபுல்லா இந்த ஒரு காலால இந்த விண்ணுலகத்தை ஒரு காலால வச்சுட்டு 3வது அடி கேட்டு அவன் கர்வத்தை அழிச்சியே. சரி, எங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டுன்னு தேவர்கள் போயிட்டாரே. ஆனா கண்ணா, அப்படி வைக்கும்போது கல்லுலயும் முள்ளு குத்திட்டாடா கண்ணா உன் காலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்ச்சியர்கள் சொல்ற மாதிரி ஆண்டாள் சொல்றா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த அந்த நீலமேனி கண்ணன்ட்ட கால் மட்டும் செவந்து இருக்கும்போது அங்க கல்லு முள்ளு குத்திட்டா எப்படி வலிக்குமோ, இல்ல அது ஒண்ணு செவந்து போயிடுமோ என்னமோ அந்த கால், இல்லையா கண்ணனுக்கு. அப்படி இருக்கு இந்த பாசுரம் எனக்கு. அந்த அப்படி அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படி வச்சியே உன் பொற்பாதம். அது அந்த தேவர்கள் எல்லாம் மறந்து போயிட்டா. தாயார் அதை பிடிக்கும் போது கூட அந்த ஸ்ரீதேவியும் பூதேவி சேர்ந்து அந்த காலை பிடிக்கும் போது கூட காலை பிடிச்சிட்டா, அழுத்தி பிடிச்சிட்டா அப்படி நம்ம விரல் பதிஞ்சிருமோ அப்படின்னு பார்த்து பிடிப்பாளாம். அப்படிப்பட்ட அந்த பொற்பாதம் வலிக்கிறதா, அப்படிப்பட்ட பொற்பாதம் போற்றி. அது யாருக்காவும் எந்த இதுவும் இல்லாம கண் திருஷ்டிப்படாம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லா கண்ணனுக்கு காப்பு கட்டுறா. குழந்தைங்களுக்கு காப்பு போடுவோம் இல்லையா, பத்திரமா இருக்கணும், யார் திருஷ்டி படக்கூடாதுன்ட்டு. இது காப்பு கட்டுற பாட்டு. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, கனை திலங்கற்றமையிலேயே எப்படி இலங்கைய போயிட்டு அவன் அதை வந்து அவனுடைய திரள் எப்படிப்பட்ட திறமை அது இல்லையா, அதை வென்றுட்டு வந்தான் இல்லையா. நீ போயிட்டு வாப்பா, போயிட்டு நாளைக்கு வான்ட்டு அவனோட வின் பத்தி அவனுக்கு கான்பிடன்ஸ் இருந்தது ராமருக்கு இல்லையா. அதனால அப்படி திறமையானவன். இங்கேருந்து அந்த கடல் கடந்து போயிட்டு அங்கேருந்து பிராட்டியை மீட்டுட்டு வந்த உன்னுடைய திறமையே என்ன, அந்த திறமை பத்திரமா இருக்கட்டும்டா, அது போற்றி அப்படின்னு சொல்றா. அடுத்து பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் அப்படின்னா பொன்ற அப்படின்னா பொடி பொடியாக்கிட்டாளாம் கண்ணன். அந்த நான் இன்னொரு பாசுரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நந்தகோபர் வந்து இதுல கட்டி வச்சிருப்பாரு, வண்டிக்கு அடியில இருக்கிற தொட்டில இருப்பான் கண்ணன். அப்ப வந்து ஒரு சக்கரை மாதிரி வந்தா பாலுக்கு அழுது காலை இப்படி எட்டி உதைச்ச மாதிரி உதைச்சி தள்ளினானா கண்ணன். அந்த அந்த அரக்கம் அப்படியே போய் விழுந்தா மடிஞ்சானா. அப்போ அப்படி ஒரு சின்ன குழந்தை, அதோட சின்ன பாதம் அப்படி ஒரு சக்கரத்தை இப்படி எட்டி வச்சா வலிக்காதோ, அடிபட்டுறாதா, உனக்கு வலிக்காதாடா கண்ணா, பத்திரமா இருக்கட்டும்டா அப்படிப்பட்ட திருவடி. ஏன்னா நாங்க அந்த திருவடியை தானே பிடிச்சுட்டு இருக்கோம் கெட்டிமா சரணாகதிக்கு. அதனால அப்படிப்பட்ட பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அப்படி பண்ணியே உன்னுடைய புகழ் எப்பேற்பட்ட புகழ், அது பல்லாண்டு பல்லாண்டு இந்த உலகனைத்து பரவணும்டா பெருமாளே அப்படின்றது. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்றா வந்த வத்சாசுரன்ற அந்த அரக்கனை என்ன பண்றானா கண்ணன், ஒரு கையால் எடுத்து இப்படி சுழற்றானா. அப்ப விளாமரமா வந்த ஒரு அரக்கம் வந்து இவன் மேல விழுந்து இவனை கொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏந்து விட்டு அடிச்சதுல இந்த கன்றா இருக்க அரக்கம் போய் விளாமரமா இருக்கிற அரக்கம் மேல விழுந்து 2 பேரும் பொடி பொடியா கீழே விழுந்து சுத்தி போயிடும். எப்பேற்பட்ட திறமை. அப்போ கன்றை இப்படி கையால தானே இவன் சுத்தினா, திருக்கரம் போற்றின்னு தானே சொல்லியிருக்கணும். குணிலாய் அப்படின்னா எரிபொருள். இந்த குறி பார்த்து ஒன்னாலும் இப்படி அடிச்சு, நம்ம இந்த மாங்காய் அடிக்கிறதுக்கு கல் யூஸ் பண்ற மாதிரி அப்படி அடிச்சு அப்படி பண்றான் இல்லையா, அந்த எரியற பொருளுக்கு பேர் வந்து குணில். அப்ப வந்து கன்று குணிலா எரிந்த அப்படி அடிச்சானா, அப்ப இந்த திருக்கைய தானே சொல்லிருக்கணும். பாதத்தை ஏன் சொல்றான்னா, அதை எய்ம் பண்றதுக்கு இந்த பாதத்தை முன்னாடி எடுத்து வச்ச இல்ல நீ, அத அந்த கன்றை வந்து இப்படி குணிலா எரியறதுக்கு இப்படி முன்ன போன இல்ல நடந்து, அந்த பாதம்டா அது பத்திரமா இருக்கணும்டா. இது ஃபுல்லா வந்து சரணாகதி தத்துவத்துல அவன் காலை பிடிச்சிக்கும் போது என்ன ஒரு அனுபவம் கிடைக்குமோ, அந்த சரணாகதிக்கு அவன் காலை பிடிக்க கூட நமக்கு தகுதி இருக்கா? அந்த பாதத்தில் இருக்கிற அந்த மென்மையும் அந்த சௌந்தரியமும் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. என்ன அது எல்லாருக்கும் தெரியும் இல்ல, இப்படி பிடிச்சிட்டு இருப்பான்ல கொடையாட்டம் இல்லையா, கோவர்தன மலைய. எல்லா ஆயர்பாடி வாசிகளும் வந்து இந்திரனுக்கு மழைக்காக எங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குற, எங்களுக்கு புல்லெல்லாம் ஒன்னாலதான் வருது, மழை பெய்யறதாலதான் எங்க பசு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு இந்திரனுக்கு வருஷம் செய்யற பூச்சிய இவன் என்ன பண்ணிடுவான், இந்த கோவர்தன மலையில புல்லு இருக்கு அதனால கோவர்தன மலைக்கு பண்ணேன்னு டைவர்ட் பண்ணிட்டு தான் அங்க இருந்து எல்லாத்தையும் ஏத்துட்டு விடுவான். இதை பார்த்து இந்திரன் கோவப்பட்டு மழைய ஜோடு கொட்டிகிட்டே இருப்பான் விடாம. பார்த்தாங்க அன்னை அந்த மலையை இப்படி பிடிச்சுட்டான், எல்லாத்தையும் அது அடியில கொண்டு வந்துட்டான் இல்லையா.
குன்று குடையா எடுத்த கொடை மாதிரி எடுத்துட்டே நின் குணம் போற்றி. ஏன் குணம்? அந்த தேவேந்திரன் என்ன பண்ணான், எல்லாம் அழிஞ்சு போனோன்னு ஒரு மழை கொடுத்தா கூட தேவேந்திரனை அழிக்கிற பாவம், அவனுக்கு வச்ச சாப்பாடை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன்ட்டு இப்படி பண்றான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இந்த இடத்துல அவனை ரட்சிச்சுட்டானா, அவனுடைய கர்வத்தை மட்டும்தான் அழிச்சானா. அதனால அந்த குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எப்படி கூர்வேல் கொடுந்தொழிலன் இல்லையா நந்தகோபன், இவங்கெல்லாம் எப்படி ராமர் அந்த சைன்யங்கள் எல்லாம் அம்ப வச்சுட்டு இருப்பாங்களோ, இந்த ஆய்ச்சியர்கள் இந்த இடையர்கள் இவங்க எல்லாருமே கோகுலத்துல வேல் வச்சுட்டு அந்த குறிப்பாத்து அடிச்சு எதிரிகளை கொள்வாங்களாம். அதனால வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, அப்படிப்பட்ட அந்த திருக்கையில் இருக்கிற அந்த வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய். நாங்க எதுக்கு வந்திருக்கோம், உனக்கு சேவை பண்றதுக்காக. எட்டரைக்கு 7 பிறகு இனிமே கேப்பா, ப்ரிசைஸா கேப்பா. இந்த பாசுரத்திலே என்னன்னா, நீ என்ன பண்ணணும்னு முதல்ல தான் சொல்லிட்டா, எப்படி பண்ணணும்னு சொன்னா, எங்க பண்ணணும்னு சொன்னா, உன்னை எதுக்கு பண்ணணும்ன்றத பேலன்ஸ் வச்சிருக்கா. அது இப்ப சொல்லல. சோ அதனால ஆண்டாள் இப்படி கொண்டு போறா இத. அப்ப உன்னுடைய சேவகத்தை பண்றதுக்காக வந்திருக்கோம், உனக்கு சேவை பண்றதுக்கு வந்திருக்கோம். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய். கண்ணா, நீ எங்களை தேடி வரணும், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், நாங்க வந்துட்டோம், அதுக்காக எங்களை மன்னிச்சிரு. ஆனா எங்களுக்கு இந்த பறை கொடுத்துரு, இந்த எங்களுக்கான அந்த வீடு பேரை கொடு, நித்திய சூரிகளோட சேர்ந்து உன்னோட எப்பவுமே உன்னை சேவிச்சு உனக்கு சேவை பண்ற அந்த தகுதியை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம். அவனுக்கு காப்பு கட்டி நாம எல்லாரும் பெரியாழ்வார, ஏன்னா இது பாடினது யாரு, பெரியாழ்வாரோட பொண்ணு தானே. பெரியாழ்வாரோட பொண்ணோட சேர்ந்துட்டு அந்த ஆண்டாளோட சேர்ந்து கண்ணனுக்கு காப்பு கட்டி கொண்டாடலாம் இந்த பாசுரத்தை. உங்களை எல்லாரையும் அன்பா கூப்பிடுறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த நாள் மட்டும் இல்லாம 30 நாள் மட்டும் இல்லாம வாழ்க்கை முழுக்க காப்பு கட்டலாம் வாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கடல் சூழ்ந்து மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.